ஸோ ஹாய் எஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ 2 மந்த்ஸ் வந்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுதுங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தினாவே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ விநாயகர் சதுர்த்தி வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபெஸ்டிவல் வந்து விநாயகர் சதுர்த்தி தாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் சிலை பார்க்க போயிருந்தோம். ஸோ நான் வருஷம் வருஷம் வந்து அந்த குடோனில் தான் சிலை எடுப்போம். ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடிக்கு கொஞ்சம் முன்னாடி செட்டிப்பட்டியில் தாங்க இருக்குது. ஸோ அந்த குடோன் பேர் வந்து சிற்ப கடலுங்க. ஸோ பேர்லேயே கடல்னு சொல்லி வருது. அது உண்மையாலுமே கடல் மாதிரி தாங்க இருக்கும். ஏகப்பட்ட சிலையிலேருந்து வச்சுருப்பாங்க. அங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா எது எடுக்கிறது எது வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு 5 ஃபீட்டுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலையும் பார்க்கும்போது ஒரு 10 ஃபீட்டுக்கு மேலே தான் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசையை தூண்டிடும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த குடோன் இருக்கும். தமிழ்நாட்டிலே பெரிய லெவல் வந்து பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கி என்ன ரூல்ஸோ என்ன நார்ம்ஸோ அதுபடி தான் வந்து நம்மளுக்கு சிலை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் தான் அங்கே வருஷம் வருஷம் நாங்கள் அங்கே தான் எடுப்போம். ஸோ இந்த வருஷம் அங்கே தான் போய் பார்த்துருந்தோம். ஸோ நாங்கள் எப்பவும் 2 மந்த்ஸ் முன்னாடியே போய் பார்ப்போம். ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்குது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ஊருக்கு வந்து சிலை எடுக்கணும்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. ஸோ ஆடி 1ஆம் தேதியிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அன்னைக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். ஆடி 1ஆம் தேதியிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்தே புக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ஆடி 1 அன்னைக்கே நீங்கள் காலையில் 8 மணிலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து போயிடணும், இல்லைன்னா சில கிடைக்காதுங்க. ஸோ அந்தளவுக்கு அங்கே ரஷ்ஷாக இருக்கும், கூட்டமாகவும் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெயிட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து புதுசாக தான் வந்திருப்பீங்க. நம்ம சேனலே புது சேனல் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எல்லோரும் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக கிளம்பி வந்துட்டோங்க. ஸோ கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டே வச்சுருப்பாங்க. அந்த செட்டிப்பட்டியிலேருந்து லெஃப்டில் வந்து ரோடு கட் ஆகும், அங்கேயே வந்து போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஐஎஸ்ஓ நம்பர் எல்லாமே அந்த போர்ட்லேயே போட்டிருக்கோம். சரி வாங்க நம்ம உள்ளே போய் உள்ளே அங்கே என்னென்ன சிலை இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதாங்க போகிற ரூட்டுங்க. ஸோ அது வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஸோ இப்படி தான் நாங்கள் ஒரு 5 பைக்கில் போயிருந்தோம். ஸோ இந்த ரூட்டு தாங்க. இதுக்குள்ளே போய் மறுபடியும் அங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணும். ஸோ அங்கேயும் வந்து போர்டு போட்டிருக்கும் பாருங்கள், சென்டரில் போர்டு வச்சுருப்பாங்க. உள்ளே அதுக்குள்ளே கட் ஆகிட்டாவே போதும், நீ எந்த இடத்துல போகணும் அங்கங்கே போர்டு இருக்கும், போய்க்கலாம் உள்ளே. நாங்கள் வந்து அங்கே போகிறனாவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தான் போவோம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ போக முடியல. ஸோ இந்த டைம் தான் வந்து டைம் கிடச்சிது. ஸோ அதனால் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் தோட்டம் காடு இந்த மாதிரி தான். நல்லா கூலினாகவும் இருக்கும், நல்லா பசுமையான இடங்க. ஸோ இதில் தான் வந்து எல்லா சிலையுமே எடுத்துகிட்டு போவாங்க. பெரிய சிலையிலேருந்து எல்லாமே இதில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த அன்னைக்கெல்லாம் விநாயகர் சதுர்த்தி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடே வந்து ரஷ்ஷாக இருக்கும். ஸோ எல்லாம் ஒன் பை ஒன்னாக தான் போகும் வரும். ஸோ ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இதுதாங்க சிற்பக்கடல். ஸோ போர்டு போச்சு வச்சுருக்காங்க பாருங்கள், இதுதாங்க சிற்பக்கடல். இது பார்த்தீங்கன்னா இதுதான் குடோன். இதை வந்து வெளியே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே வாங்க, அப்படியே உள்ளே போய் என்னென்ன சிலை இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு வீடியோவில் ஒவ்வொரு சிலையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் முன்னாடிங்க. ஸோ இதுக்குள்ளே தான் போய் செகண்ட் ஃப்ளோரு அந்த பக்கம் மேலே ஃப்ளோர் மாதிரிலாம் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் இருக்குது, உள்ளே பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆனது இங்கே வந்து பெரிய பெரிய சிலை தான் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது. ஸோ இன்னும் தலை வரைக்கும் வச்சுருக்காங்க, அதுலேருந்து கை இதெல்லாம் இன்னும் வைக்கல. இனிமேல் ஒர்க் இன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் பெயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த சிலையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊரில் வச்சோன்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே ஒயிட்டில் தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு இன்னும் நிறையா ஒர்க் ப்ராசஸ் இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து எம்ஆர் ஷீட்டை வச்சு தேய்ச்சி மறுபடியும் ஃபினிஷிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே போகவே முடியலங்க. ஏகப்பட்ட சிலை வந்து உள்ளே நிறையா அடுக்கி வச்சுருக்காங்க. நடக்கிறக்கே எங்களால் முடியல. ஏகப்பட்ட சிலை உள்ளே நிறையா இருக்குது. இதை வந்து எல்லாம் பெயிண்ட் பண்ணி அப்போ வந்து எல்லாம் லைனாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது எடுக்கிறது எது வேணாம் எது வேணுங்கன்னு சொல்ல முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா பெரிய 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 சிலையெல்லாம் இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா.
ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் தலையில் இன்னும் வைக்காமல் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்டாண்டு வைப்பாங்க. ஸ்டாண்டு வைக்க இன்னும் ஹைட் ஆகும். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் சிலையெல்லாம் பெயிண்ட் பண்ணி ஆல்ரெடி கவரை போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கீழேங்க. இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில். இங்கே இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க சிலையெல்லாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அது சிங்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ எல்லா மாடலுமே இருக்குது. உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ எல்லா மாடலும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டுங்க. உங்களுக்கு வந்து உங்கள் சிலை வந்து பார்த்துட்டீங்க, எனக்கு வந்து பேக்ரவுண்டான வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு செக்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ பாம்பேயில் இருக்க மாதிரி விநாயகர்லாம் வந்து இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்குங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து சிற்பக்கடலில் தான் கிடைக்கும். அந்தளவு இதெல்லாம் வந்து பாம்பே மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயுமே ஒர்க் இன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இங்கேயுமே ஒன்றும் முடியல. ஸோ பாம்பே மாடலில் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நின்றுட்டு இருக்க மாதிரி, 6 பேக்ஸ் வச்சுருக்க மாதிரி, சிங்கத்து மேலே உட்காந்து இருக்கிற மாதிரி, உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ எல்லா டைப்லையும் இங்கே கிடைக்கும். இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே பாம்பே மாடல் தாங்க. இது உட்காந்துட்ருக்கு, ஆஞ்சநேயர் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி எல்லா டைப்லையுமே அங்கே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 பேக்ஸ் வச்சு உட்காந்துருப்போம். இதெல்லாம் வந்து பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் பெயிண்ட் பண்ணி பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், குதிரையில் உட்காந்து போகிற மாதிரி, குதிரை வண்டியில். இது வந்து 2 குதிரையில் போகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரே குதிரையில் போகிற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டீங்கன்னா ஆள் இருக்கிறதே தெரியாதுங்க. எல்லாமே தலைக்கு மேலே தான் இருக்குது. நம்ம யாராவது அங்கேருந்து கூப்பிட்றோன்னா வெளியே நின்று கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து மேலே, இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குங்க. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கேருந்து பாருங்கள், மேலேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எத்தனை சிலை இருக்குது, எக்கச்சக்கமான சிலை இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஒர்க் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. நம்ம எது வேணுமோ அந்த அன்றைக்கி பார்த்து புக் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒயிட் கலர்லேயும் வச்சுருப்பாங்க அந்த அன்னைக்கு. ஆடி 1 அன்னைக்கு புக் பண்ண போனீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறையா வந்து பெரிய பெரிய சிலையில் ஒயிட்டில் தான் இருக்கும். நம்ம வேணுங்கிற நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அது கஸ்டமைஸ் பண்ணியும் தருவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அது கஸ்டமைஸ் பண்ணி தர்றப்போ நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம மைண்ட் செட்டில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் வேணும், இல்லை நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை காட்டினீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து மேல் ஃப்ளோருங்க. அது நம்ம இப்போ கீழே பார்த்தோம், இது ஒன்று மேலே. இங்கேயுமே வந்து பாம்பே மாடல் தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் இப்போ வேறு லெவலில் இருக்குங்க. நந்தி மேலே உட்காந்துருக்கிற மாதிரி. இங்கேயே ஒர்க் இன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தலை தனியாக, கால் தனியாக, கை தனியாக, அதில் வந்து தனித்தனியாக பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு பெரிய சிலையாக கொண்டு வந்து வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பார்த்தா வெறும் சிலை அப்படின்னு ஆனால் அதில் வந்து நிறைய கஷ்டம் இருக்குது. ஸோ அங்கே நின்று பார்த்ததுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே ஒரு சிலையில் மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரி ஆல்ரெடி ஒர்க் இன் ப்ராசஸ் முடிஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்குள்ள ஆர்ஸ் பார்த்தீங்கன்னா மயில் தோகை வர மாதிரி இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கவர் இருக்குன்னா உங்களுக்கு தெரியல. ஸோ கவர் இல்லாதப்போ பார்த்தோன்னா வேறு லெவல். ஸோ இடையில வந்து நாங்கள் போவோம். இதுக்கப்புறம் நாங்கள் இடையில போவோம். அப்போ வந்து உங்களுக்கு எல்லா சிலையும் ரெடியாக இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு சிலையும் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் ஒர்க் இன் ப்ராசஸ் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் அந்த ரேஞ்சு வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இந்த பக்கங்க இங்கே ஒரு ஃப்ளோர் இருக்குது. இதெல்லாம் வந்து மேலே. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட், 4 ஃபீட், 5 ஃபீட் வரைக்கும் இங்கே இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து கம்ப்ளீட் ஆகி தான் இருக்குது. ஸோ ஒரு ஏகப்பட்ட கலர் வெரைட்டியில் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி ஒவ்வொரு சிலையும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. எல்லாம் பாருங்கள் லைனாக அது எலி மேலே உட்காந்துருக்க மாதிரி, இது வந்து மயில் மேலே போகிற மாதிரி, ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கற்பக விநாயகர்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே பிளாக் கலரில். ஸோ நிலாவில் உட்காந்துருக்கிற மாதிரி, இது சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரி, இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் ஒரு 95%, 80% ஒர்க் கம்ப்ளீட் ஆகி வச்சுருக்காங்க.
ஏகப்பட்ட சிலை இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5000 6000 சிலைக்கு மேலேயே இருக்கும். இன்னுமே சிலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா யானை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி கலசத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரிலாம் இருக்குது ஆரஞ்சு கலரில். ஸோ இங்கே எலி மேலே உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்குது. இங்கே மான் மேலே உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் இன்னும் கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணல. அங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சிலையாக இருக்கும். ஸோ 2 ஃபீட் 3 ஃபீட் சிலையெல்லாம் அங்கெல்லாம் இருக்குது. அதுக்கு இன்னும் கிரீடத்துக்கு இன்னும் பெயிண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பாருங்கள் ஏகப்பட்ட சிலை. உள்ளே போய் நின்றுட்டிங்கன்னா உங்களை சுற்றி சிலையாக தான் இருக்குங்க. ஒவ்வொரு சிலையாக போய் போய் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே பிடிக்கும். உள்ளே போயிட்டீங்கன்னாவே ஒவ்வொரு சிலையும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எதை செலக்ட் பண்ணுறேன்னே தெரியாது. நமக்கு அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். பாருங்க எக்கச்சக்கமான செலவு வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்து இங்கே பெயிண்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். இங்கேருந்து பாருங்கள் லைனாக எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இங்கேருந்து நின்று அங்கே பார்க்குறப்போ பெயிண்டிங் முடித்த சிலையெல்லாம் பார்க்குறப்போ அது ஒரு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டிலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 6 ஃபீட்டு 7 ஃபீட் 8 ஃபீட் வரைக்கும் இங்கே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி வரும். இங்கேயும் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த அக்கா தான் வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரும் போனோம் அந்த அக்கா தான் பெயிண்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இந்த இயரும் அந்த அக்கா தான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைன் போட்டிருக்காங்க, ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள் எல்லாம் மயில் 2 மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்குது. ஒய்லட் கலரில் எல்லா டிஃப்ரெண்ட் பயங்கரமான என்ன சொல்கிறதுங்க பயங்கரமான டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து கிழங்கு மாவு பேப்பர் தூள் வச்சு தான் வந்து அந்த சிலையில வந்து பண்ணுறாங்க. அதனால் எந்த ஒரு நம்ம போய் ஆற்றுல கரைச்சாவோ எந்த மீனுக்கு வந்து எந்தெந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராத மாதிரி தான் இங்கே வந்து பண்ணுறாங்க. கலருமே வந்து வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் ஒரு 10 அடி சிலையில் இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்னும் பெயிண்டிங்லாம் இங்கே ஆகலை. ஸோ இங்கேயும் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி வரும். ஸோ ஒரு 9 அடி 10 அடிலாம் வரும். பாருங்கள் ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எம்ஆர் சீட்டு போட்டு தேய்க்கிறாங்க அந்த ஃபினிஷிங் வர்றதுக்காக, அந்த ஷைனிங் வர்றதுக்காக போட்டு எம்ஆர்ஐ சீட்டு போட்டு தேய்க்கிறாங்க ஒவ்வொரு சிலையும். ஸோ இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கும் மேலே உள்ளே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு சில சிலையில் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் முடிஞ்சு கவர் போட்டு வச்சுருக்காங்க. 10 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெயிண்ட் ஆனது அதிகமாக இல்லை, எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்குது. புக்கினப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெயிண்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இந்த பெரிய பெரிய சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் பண்ணாமல் தான் இருக்கும். இந்த பெயிண்ட் பண்ணாத சிலையெல்லாம் நம்மளுக்கு எப்படி பெயிண்டிங் வேணுமோ அப்படி சொல்லி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், சிங்கத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி நிறையா வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்ல முடியும். ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அக்கா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் அந்த மாவு வைக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங்கில் மாவு வச்சு அதுக்கு மேலே பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு தண்ணியில் நினச்சி பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்துடுது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ப்ரோ கூட இங்கே அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்குங்க. ஸோ இங்கே ஒரு அக்கா அதை பண்ணுறாங்க. இந்த வீடியோ இதோட எண்டுங்க. ஸோ அடுத்த டைம் வந்து நான் போகிறப்போ உங்களுக்கு வந்து அடுத்த அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அடுத்த அப்டேட் கொடுக்குறவங்க மறக்காமல் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கான்டாக்ட் நம்பர் வேணுன்னா ஸோ கடைசியாக கொடுக்குறேன், கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிக்க. ஸோ பாய்.